Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல தமிழ்நாடு ஆயுஷ் 2024 ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதிக்கு எப்படி நம்ம அப்ளிகேஷன் போடுறது, அந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றது, எப்படி அனுப்புறது, யாருக்கு அனுப்புறது, என்னைக்குள்ள அனுப்புறது, என்னென்ன அட்டாச்மெண்ட்லாம் நம்ம ஜெராக்ஸ் எடுத்து நம்ம சைன் போட்டு வைக்கணும், இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல கடகடன்னு பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அப்ளிகேஷன் டெமோல முதல்ல எந்த வெப்சைட்லேருந்து நம்ம அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு நமக்கு தெரியணும். இது ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன். ஆன்லைனில் ஃபில் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணுறது கிடையாது. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி நம்ம போஸ்டல்லையோ அல்லது ஸ்பீட் போஸ்ட்லேயோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயோ அல்லது கொரியர்லேயோ அனுப்பணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் tnhealth.tn.gov.in. இதில் நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 3 நோட்டிஃபிகேஷன் வரும். ஒன்று கவர்மெண்ட் கோட்டாவுக்கு, ரெண்டாவது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு, மூணாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு. இப்போது கவர்மெண்ட் கோட்டாவுக்கான டெமோ தான் நம்ம இந்த வீடியோவில் போடுறோம். அதே போல் தான் உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவும் அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கும். ஓகே, இப்போ கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஓரளவு மார்க் 300 மார்க் மேலே இருக்கவங்க கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். ஜஸ்ட் பாஸ் தான் பண்ணியிருக்கவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கும், அல்லது ஆல் இண்டியா கோட்டாவில் கூட கிடைக்கும். ரொம்ப மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா 3 அப்ளிகேஷனுமே போட்டுருங்க. ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ராஸ்பெக்டஸை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறீங்க. ப்ராஸ்பெக்டஸில் பேஜ் நம்பர் 80 கவர்மெண்ட் கோட்டாவுக்கு சொல்கிறேங்க. 83லேருந்து 87 வரைக்கும் பேஜ் நம்பர் 83, 84, 85, 86, 87 இந்த 5 பேஜ் ஜென்ரல் கவுன்சிலிங், அதாவது 92.5%, 7.5% இவங்களுக்குலாம். இவங்க இந்த 5 பேஜை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அதுக்குரிய அனெக்ஷர் எல்லாத்தையும் வச்சு டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு அனுப்புனா போதும். ஒரிஜினல் அனுப்பக்கூடாது, ஜெராக்ஸ் எடுத்து வச்சு அனுப்பணும். சரி, அடுத்து 88, 89, 90 இந்த 3 பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்பெஷல் கேட்டகரிக்கு. ஸ்பெஷல் கேட்டகரினா எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க அந்த 5 பேஜ் 83, 84, 85, 86, 87 அதையும் ஃபில் பண்ணணும். இந்த ஸ்பெஷல் கேட்டகரி இதையும் ஃபில் பண்ணி 2 அப்ளிகேஷனை வச்சு அனுப்பணுங்கிறத மறந்துடாதீங்க. ஜென்ரல் நார்மல் கேட்டகரியில் நமக்கு மொதல் 5 பேஜ் 83, 84, 85, 86, 87. ஸ்பெஷல் கேட்டகரினா மொதல் 5 பேஜ், அதுக்கு அடுத்த 3 பேஜ் ரெண்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்து 2 ஃபில் பண்ணி அனுப்பணும். ஓகே, இப்போ நம்ம ப்ராஸ்பெக்டஸ் டவுன்லோட் பண்ணோன்னா இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, உங்களோட அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 27ஆம் தேதி சாயந்தரம் 5:30க்குள்ளே கொரியர் சர்வீஸ்லையோ ஸ்பீட் போஸ்ட்லையோ ரெஜிஸ்டர் போஸ்ட்லையோ நீங்கள் ஃபில் பண்ணி ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் அனுப்பிடணும். அனுப்ப வேண்டிய முகவரி: த செக்ரட்டரி, செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசின் அண்ட் ஹோமியோபதி, அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசின் கேம்பஸ், அரும்பாக்கம், சென்னை 6106. இதில் உங்கள் இந்த கிளாத் கவரில் உள்ளே போட்டுடுறீங்க. போஸ்டல் கவருக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன் வச்சிடுறீங்க. 2 இங்கே ஃபில் பண்ணிடுறீங்க. இந்த 2வை எடுத்து இங்கே ஃபில் பண்ணிடுறீங்க. ஃப்ரம் உங்கள் அட்ரஸை இங்கே ஃபில் பண்ணிடுறீங்க. இந்த மேலே இந்த அப்பாஸ்ட்ரஃபிக்குள்ளே இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு BSMS, BAMS, BUMS, BHMS டிகிரி கோர்ஸ் 2024-2025 செஷன் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்னு இங்கே அப்படியே எழுதிடணும். எழுதி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும், கம்பல்சரி இது. அப்போ தான் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு தெரியும். ஸோ பி வெரி கேர்ஃபுல். டாப் ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த போஸ்டல் கவரில் நீங்கள் இதை எழுதிடணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அப்ளிகேஷன் பேஜ் நம்பர் 83 இல்லை 83, சாரி 83. இதில் ஸ்பெஷல் கேட்டகரி அது வச்சுருக்கோம். பட் இது ஸ்பெஷல் கேட்டகரின்ட்டு இல்லை, ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் நம்ம இதை எடுத்து வச்சுருக்கோம். ஒரே நிமிஷங்க, நம்ம வச்சுருக்கிறது ஜென்ரல் கேட்டகரி தான். ஃபீஸ் டீட்டெயில் மேலே எடுத்ததும் ஃபீஸ் டீட்டெயில் வரும். ஓகேங்களா? SBI கலெக்டில் ஸ்பெஷல் கேட்டகரினா 100 ரூபா. இங்கே ஒன்றும் இல்லை, நார்மல் ஜென்ரல் கேட்டகரினா 500 ரூபா இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அட்மிஷன் டு BSMS, BAMS, BUMS, BHMS கோர்சஸ். இதில் இந்த 500 ரூபா கட்ட தேவையில்லைங்கிறவங்க யாருன்னா SC, SCA, ST இந்த 3 கேட்டகரியில் இருக்கவங்க இந்த 500 ரூபா கட்ட தேவையில்லை. மற்ற கேட்டகரியில் இருக்கவங்களாம் இந்த 500 ரூபா கட்டணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்ட் இது நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். இதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். இது அவங்க ஃபில் பண்ணிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது நேம் ஆஃப் த கேண்டிடேட். நேம் ஆஃப் த கேண்டிடேட் கேட்குறாங்களா? இப்போது இது நான் ஜென்ரல் கேட்டகரி தான். இங்கே SBI கலெக்ட் நம்பர், டிரான்சாக்ஷன் ID, டேட்டு எல்லாம் இருக்கும்.
ஓகே. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. உங்கள் நேமு எடுத்துக்காட்டுக்கு என் பேர் ப்ளூ இங்கில் எழுதணுங்க, நான் ரெட் இங்கில் எழுதுனேன் பரிச்சுன்னு தெரியணுங்கிறதுக்காக ப்ளூ இங்கில் எழுதுங்க, இல்லைனா பிளாக் இங்கில் எழுதுங்க. செந்தில்நாதன் வி. பேர் ஃபுல்லாக பிளாக் லெட்டர் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் எழுதிட்டு இனிஷியலாக கடைசியாக போடுங்க. இனிஷியல் அட் த எண்டுன்னு அவன் தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்து எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஃபாதர்ஸ் ஆர் கார்டியன்ஸ் நேம். இப்போ எங்கள் அப்பா பேர் வெங்கடாச்சலம். வெங்கடாச்சலம் கொஞ்சம் நீட்டாக எழுதுங்க. எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எழுதிட்டு கடைசியாக இனிஷியல் போட்டுருங்க. மெயிலிங் அட்ரஸ், உங்கள் டோர் நம்பர், அப்புறம் ஸ்ட்ரீட்டு, அப்புறம் போஸ்ட்டு, அப்புறம் தாலுக், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு. கண்டிப்பாக பின்கோடு இருக்கணும். பின்கோடு போட்டுருங்க. ஆதார் நம்பர் இங்கே எழுதுங்க. ஆதார் நம்பர் ஓகேங்களா? ஆதார் நம்பர் எழுதிருங்க. ஃபோன் நம்பர் 10 டிஜிட் எழுதிருங்க. நீங்கள் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டராங்கிறத டிக் போடுங்க. உங்களோட ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபை இங்கே ஒட்டிடுங்க. செல்ஃப் அட்டஸ்டட்னா இங்கே நான் சைன் போட்டுறணும். ஓகேங்களா? இந்த மாதிரி சைன் போட்டுருங்க. ஃபோட்டோ மேலே சைன் போட்டுருங்க. செல்ஃப் அட்டஸ்டட்ங்கிறது அதுதான். ஃபோட்டோலேயே எழுதுகிற மாதிரி பேனாலாம் இருக்கும், அதை வாங்கி சைன் போட்டுருங்க. ஃபோட்டோ மேலே சைன் போடணும் இந்த இடத்துல, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த்து. என்ன டேட் ஆஃப் பர்த்து அப்படிங்கிறத இயரோட எழுதுங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? 2004 2003 அந்த மாதிரி. கம்யூனிட்டி, என்ன கம்யூனிட்டியில் வரீங்களோ அதுக்கு மேலே டிக் போடுங்க. சப்காஸ்ட் நேம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து பாருங்கள், அதில் கொடுத்துருப்பாங்க. சப்காஸ்ட் கோட், கம்யூனிட்டி எடுத்து பாருங்கள், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அது கொடுத்துருப்பாங்க, அதை எழுதுங்க. அடுத்து நம்ம வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் சர்டிஃபிகேட்டில் இருக்கும், பார்த்து எழுதுங்க. இஷ்யூயிங் அத்தாரிட்டி, டெபுட்டி தாசில்தாரா, தாசில்தாரா, ஜோனல் டெபுட்டி தாசில்தாராங்கிறது உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இஷ்யூ பண்ணவர் யாருன்னு இருக்கும், அதை இங்கே எழுதுங்க. என்றைக்கு உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாங்க அதை அங்கே எழுதுங்க. அட்டையான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்கிட்ட அட்டை தான் சார் இருக்குது, அதுவும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஃபோட்டோ ஒட்டி இருக்குது சார் டிஜிட்டல், அதுவும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஃபோட்டோ ஒட்டாமல் டிஜிட்டலாக இருக்குது, அதுவும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ரிலிஜன் கோடு, ரிலிஜன் கோடு வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 22ல் பாருங்கள். பேஜ் நம்பர் 22 இந்த வீடியோலேயே நான் காமிக்கிறேன். பேஜ் நம்பர் 22 ஆஃப் ப்ராஸ்பெக்டஸில் பாருங்கள், ரிலிஜன் கோடு இருக்கும், அதை இங்கே போட்டுருங்க. அதுக்கடுத்து மதர் டங் கோடு பேஜ் நம்பர் 22 22வது பேஜில் பாருங்கள். அங்கே உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷு, தெலுங்கு, மலையாளம், உருது அதுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அது போடுங்க. நேஷ்னாலிட்டி இந்தியனா அதர்ஸா டிக் போடுங்க. நேட்டிவிட்டி தமிழ்நாடா அதர்ஸா டிக் போடுங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கோடு பேஜ் நம்பர் 22 23ல் ப்ராஸ்பெக்டஸில் பேஜ் நம்பர் 22 23ல் உங்கள் திருச்சிராப்பள்ளினா ஒரு கோடு இருக்கும், அரியலூர்னா ஒரு கோடு இருக்கும், டிஸ்ட்ரிக்ட்க்கு என்ன கோடோ அதை போடுங்க. ஸோ கோடு மட்டும்தான் கேட்குறாங்க, டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்கல. நீட் யூஜி ரோல் நம்பர் ஃபுல்லாக எழுதுங்க. நீட் யூஜி ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டில் இருக்க, அதாவது ஜூலை 26ஆம் தேதி வந்த ஸ்கோர் கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கோரை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். நீட் யூஜி 2024 ஆல் இண்டியா நீட் ரேங்க், இங்கே உங்கள் ரேங்க் என்ன அப்படிங்கிறத ஆல் இண்டியா நீட் ரேங்க் கேட்குறாங்க, கேட்டகரி ரேங்க் கேட்கல, அதை போடுங்க. குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷனில் +2 ரோல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ரோல் நம்பர் கேட்குறாங்க, ரெஜிஸ்டர் நம்பர் கேட்கல. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஹெச்எஸ்சியா, எஸ்எஸ்சி, சிபிஎஸ்சியா அதை போட்டுட்டு உங்கள் ரோல் நம்பர் போடுங்க. எந்த இயர் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது 2024 2023 அதை போடுங்க. எமிஸ் நம்பர் உங்கள் டிசியில் இருக்கும், அதை பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். ஒருவேளை டிசியில் இல்லை, மார்க் ஷீட்டில் இல்லை அப்படின்னா ஸ்கூலுக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்கள் மார்க் ஷீட்டில் அல்லது டிசியில் 100% எமிஸ் நம்பர் ரீசெண்டாக பாஸ் பண்ணவங்களுக்கு இருக்கும். அடுத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷா, தமிழ் மீடியமா, இல்லை அதர்ஸாக போடுங்க. மார்க்ஸ் அப்டைன்ட் இன் +2 எக்ஸாமினேஷன், மேக்ஸிமம் மார்க் எல்லாமே 100 தான் வந்திருப்பீங்க, மேக்ஸிமம் 100. ஓகேங்களா? இதில் பாட்னி சுவாலஜி இருந்தால் இதை ஃபில் பண்ணுங்கள், இல்லாததை கோடு போட்டுருங்க. உங்களுக்கு இல்லாத சப்ஜெக்டை கோடு போட்டுருங்க. இல்லை மேத்ஸ் இருக்குன்னா மேத்ஸ் போடுங்க, இல்லை சார் மேத்ஸ் இல்லை சைக்காலஜி தான் இருக்குன்னா எதெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் 100ன்னு போடுங்க, இல்லை அது இப்படி கோடு போட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் செக்யூர் பண்ணீங்கன்னு உங்கள் மார்க் ஷீட்டை பார்த்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. அடுத்து வெதர் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் ஆர் ஹையர் செகண்டரி கோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 10th இல்லைனா 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா, எஸ்னா எஸ் போடுங்க, நோனா நோ போடுங்க. இங்கிலீஷ் மீடியம்னா நோ போட்டுருங்க. வெதர் ஸ்டடிட் தமிழ் அஸ் ஏ சப்ஜெக்ட் இன் 10th ஸ்டாண்டர்ட் ஆர் ஹையர் செகண்டரி அப்படின்னு கேட்குறாங்க. 10th லெவலில் தமிழ் படிச்சிருந்தா, தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தா எஸ் போடுங்க, இல்லைனா நோ போடுங்க. டீடைல்ஸ் ஆஃப் நேட்டிவிட்டி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். நேட்டிவ்
நேட்டிவிட்டி தமிழ்நாடு அண்ட் ஸ்டடிடு 8th to 12th இன் தமிழ்நாடு அப்படின்னா இங்கே டிக் போடுங்க. இல்லை சார் நேட்டிவிட்டி தமிழ்நாடு ஆனால் அதர் ஸ்டேட்டில் 8th to 12th படிச்சேன்னா இதுக்கு டிக் போடுங்க. இதில் என்ன கேட்டகரியில் நீங்கள் வரீங்களோ அதில் டிக் போடுங்க. ஸ்கூல் ஆஃப் ஸ்டடியா எவிடன்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் த ஸ்கூல் லாஸ்ட் ஸ்டடிட், அதாவது போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் படிக்கணும். 6th ஸ்டாண்டர்ட் உங்கள் ஸ்கூல், ஃபார் எக்ஸாம்பிள் GH கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் புத்தனாம்பட்டி, ஒரு பேச்சுக்கு இது எந்த ஊர்னே தெரிலங்க, புத்தனாம்பட்டி அப்படின்னு போட்டுட்டு பின்கோடு 62 அது என்ன பின்கோடுங்கிறத போட்டு இந்த ஃபுல் அட்ரஸோட நீங்கள் எந்த ஸ்கூலில் 6th 7th 8th 9th 10th 11th 12th படிச்சிங்கிறத எழுதணும். பொறுமையாக எல்லா கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க, பொறுமையாக எழுதுங்க. 17வது கேள்வி இங்கே தான் இருக்குது. வெதர் ஸ்டடிட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கிளைமிங் 7.5% ரிசர்வேஷன். எஸ்னா எஸ் போடுங்க, நோனா நோ போடுங்க. எஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் அனெக்ஷர் 11 வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 53, பேஜ் நம்பர் 53 பிரிண்ட் அவுட் எடுத்து CO வரைக்கும் HM CO கிட்டலாம் சைன் வாங்கி அதை வச்சு நீங்கள் போஸ்ட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருமே. 7.5ல் வந்தீங்கன்னா 7.5ல் வராதவங்களுக்கு 17 நோன் போட்டுருங்க. ஓகே, எஸ்ன்னு போடுறவங்க அனெக்ஷர் 53 பேஜ் நம்பர் 53 அனெக்ஷர் 11 அதாவது இணைப்புன்னு அர்த்தம். அனெக்ஷர் 11ன்னே இருக்கும். 53 பேஜ் நம்பரில் இருக்குது கவர்மெண்ட் கோட்டாவில். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. அடுத்து இஃப் யூ ஹேவ் பீன் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆர் இஃப் யூ ஆர் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் காலேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, டேட் ஆஃப் டிஸ்கண்டினியூஷன் இஃப் எனி, டேட் ஆஃப் நேம் அண்ட் பிளேஸ் ஆஃப் த காலேஜ்லாம் இருக்கும். இல்லைன்னா எல்லாம் அந்த மாதிரி கோடு போட்டுருங்க. இருந்தால் ஃபில் பண்ணுங்கள். If claiming for special categories, have you applied in the form prescribed for அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரிஸில் இருக்கீங்களா? எஸ்னா எஸ் போடுங்க, நோனா நோ போடுங்க. இஃப் எஸ் அதுக்குரிய டீட்டெயில்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும். அது நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 27ல் இருக்கும். கேட்டகரி கோடு சீரியல் நம்பர்லாம் அதில் பார்த்து நீங்கள் அந்த கேட்டகரி கோடுங்கிறது லெஃப்ட்டில் சீரியல் நம்பர் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல கோடுக்கும் அதை நான் காமிக்கிறேன். ஸ்பெஷல் கேட்டகரி கோடு 1 2 3 4 அப்படிங்கிறத பார்த்து 01 02 அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கங்க. ஸ்பெஷல் கேட்டகரி பேமெண்ட் டீட்டெயில்ஸ் SBI கலெக்டில் பே பண்ணியிருப்பீங்க, அது பார்த்துங்க. சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் நேட்டிவ் பிளேஸ், முனிசிபாலிட்டியாக கார்பரேஷனாக அதுக்குரியதை டிக் போடுங்க. அதே போல் ஸ்கூல், உங்களோட நேட்டிவ் பிளேஸுக்கு கார்பரேஷனில் இருக்கீங்களா, நீங்கள் வாழ்கிறது எங்கே வாங்குறீங்க, வில்லேஜ். அதே ஸ்கூல் கார்பரேஷனில் கூட படிக்கலாம். ஸோ அது நீங்கள் ஸ்கூல் கன்ஃபியூஷனாக இருந்தால் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அதை டிக் போடுங்க கரெக்டாக. ஆக்குபேஷன் ஆஃப் பேரண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக, ப்ரொஃபஷனலாக, இண்டஸ்ட்ரியா, பிஸ்னஸாக, அக்ரிகல்ச்சரா, ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக, ஸ்மால் ட்ரேடா, அதர்ஸா. ஸ்மால் ட்ரேட்னா அந்த பிஸ்னஸ் மாதிரி வரும். அது என்னங்கிறத கரெக்டாக பார்த்து டிக் போடுங்க. எதில் வருதோ அதில். அதே போல் உங்கள் ஆனுவல் இன்கம் மந்த்லி இன்கம், ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஆஃப் பேரண்ட்னு கேட்குறாங்க. மந்த்லி இன்கம் கேட்குறாங்க, மாத வருமானம், வருட வருமானம் கிடையாது, மாத வருமானம். எதில் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வரும் அப்படிங்கிறத பார்த்து டிக் போடுங்க. எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபேமிலியில் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்னா எஸ் போடுங்க, இல்லைன்னா இல்லை போடுங்க. எஸ் போட்டால் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கணும். கடைசியாக உங்களோட சைன் இந்த இடத்துல போட்டுடுங்க. கரெக்டாக 10th 12thலலாம் போட்டிருப்பீங்களா அந்த மாதிரி சைன் போடுங்க. போட்டுட்டு டிக்ளரேஷன் பை த அப்ளிகண்ட் அப்படிங்கிற இடத்துல அடுத்து உங்களுக்கு டிக்ளரேஷன் பை அப்ளிகண்ட் வருதா, அந்த இடத்த எடுத்துக்கங்க. ஐன்னு போட்டுட்டு ஸ்டூடெண்ட்டோட நேம், அப்ளிகேஷன் யார் போடுறீங்க அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் போட்டுட்டு ஸ்டூடெண்ட்டோட ஃபாதர் ஆர் மதர் ஆர் கார்டியன் நேம், போட்டுட்டு திருப்பியும் அண்ட் ஐ பிலாங் டு என்ன கம்யூனிட்டிங்கிறத கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்து அந்த பிசியா எம்பிசியா அதை போட்டுட்டு சப்கேஸ்டில் கேஸ்ட் நேம் இங்கே போட்டுட்டு இங்கே ஸ்டூடெண்ட்டோட சைன் போடணும். பிளேஸ் உங்கள் ஊர், டேட் என்னைக்கு ஃபில் பண்ணீங்களோ அன்றைக்கி டேட்டு. அடுத்த டிக்ளரேஷனில் இங்கே அப்பாவோட பேரோ அம்மாவோட பேரோ கார்டியன் பேரோ இந்த இடத்துல வந்துடணும். அதுக்கடுத்து கார்டியன் ஆஃப் இங்கே ஸ்டூடெண்ட் நேம் வரணும். திருப்பியும் ஸ்டூடெண்ட் நேம் வரணும். ஸ்டூடெண்ட் நேம் 2 தடவை வரும். அவங்களோட டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் பண்ணிவிட்டு பிளேஸு அதுக்கப்புறம் டேட்டு போட்டு இங்கே பேரண்ட்டோட கையெழுத்து, அம்மா அல்லது அப்பாவோட சைனை போட்டுட்டு நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சப்மிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து இதெல்லாம் கோடு. இப்போது ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுனா 1,
எஸ்எஸ்சி சிபிஎஸ்சினா 2, ஐஎஸ்சினா 3, அதர்ஸ் 4. ஓகே, கோடு இது. அதுக்கடுத்து ரிலிஜன் கோடு பாருங்க. புத்திசம்னா 1, கிறிஸ்டியானிட்டினா 2, ஹிந்துனா 3, இஸ்லாம்னா 4, ஜெயினிசம்னா 5, அல்பபெட் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. சீக்கிசம்னா 6, அதர்ஸ்னா 7. இந்த 6ல் வரலன்னா 7 போட்டுருங்க. அதே போல் மதர் டங் ஹிந்தினா 1, கன்னடானா 2, இதுவும் அல்பபெட் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. மலையாளம்னா 3, தமிழ்னா 4, தெலுங்குனா 5, உருதுனா 6, அதர்ஸ்னா 7. அல்பபெட் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து லிஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸ் இன் தமிழ்நாடுனா டிஸ்ட்ரிக்ட் கோடு அரியலூர்னா 1, இதுவும் அல்பபெட் ஆர்டரில் தான் இருக்கும். சென்னைனா 3, சேலம்னா 23. ஸோ என்ன கோடோ அதை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிடுங்க. லெஃப்ட் சைடு பார்த்துறாதீங்க, ரைட் சைடு இருக்கிறது தான் உங்கள் டிஸ்ட்ரிக்டுக்கான கோடு, ரைட் சைடு. ஓகே, அந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட் நம்பர் இங்கே இருக்குது. சீரியல் நம்பர்னு பார்த்துட்டு கோட் நம்பர் எங்கே கொடுக்கல அப்படின்னு தேடக்கூடாது. சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் 1, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் 2, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி 3, கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் டிஃபிசியன்ட் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி 4, பே ஆஃப் பெங்கால் அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அது 5, இப்படியே கொடுத்துருப்பாங்க நிறைய. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிடணும். அதை வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணி இதையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இதையும் சேர்த்து அப்ளை பண்ணணும், அனுப்பணும். ஓகேங்களா? ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் டிக்ளரேஷன் பை பேரண்ட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரினா 2 அப்ளிகேஷன், ஸ்பெஷல் கேட்டகரி இல்லை அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரினா 1 அப்ளிகேஷன், ஞாபகம் வச்சுக்க. அடுத்து இந்த நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி 27/8/2024 ஆகஸ்ட் 27க்குள்ள த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் கேம்பஸ் அரம்பாக்கம் சென்னை 6,106க்கு. நீங்கள் திருப்பி சொல்லிடுறேன், நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணதை உள்ளே வச்சு அனுப்புவீங்க இல்லையா, அங்கே டு இந்த அட்ரஸ் இங்கே எழுதிடுறீங்க, ஃப்ரம் உங்கள் அட்ரஸ் இங்கே எழுதிடுறீங்க. ரைட் மேலே கார்னரில் இந்த அப்ளிகேஷன் 2லேருந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வரைக்கும் எழுதி தான் நீங்கள் போஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இது கூட வைக்கணும் அப்படின்னா, செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோஸ்டாட் காப்பீஸ்னால் என்ன அர்த்தம்? 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, என்னென்னலாம் நீட் ஸ்கோர் கார்டு, நீட் அட்மிட் கார்டு, இதெல்லாம் எதெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸில் கீழே உங்கள் சைன், ஸ்டூடெண்ட்டோட சைன், ஒவ்வொரு ஜெராக்ஸ்லையும் கீழே சைன் போட்டு, அதான் செல்ஃப் அட்டஸ்டட்னு அர்த்தம். வேறு யார்ட்டையும் போய் அட்டஸ்டேஷன் வாங்க தேவையில்லை. ஸ்டூடெண்ட் கீழே சைன் போட்டு அதை அப்ளிகேஷனோட சேர்த்து, அதையும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணணும், அப்ளிகேஷனை அனுப்பணும். அதுதான் சொல்கிறாங்க. ஒருவேளை ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வச்சிடாதீங்க, நீட் நாட் பி என்க்ளோஸ்ட். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வைக்கக்கூடாது. ஜெராக்ஸ் எடுத்து ஜெராக்ஸில் சைன், உங்கள் சைன், ஸ்டூடெண்ட்டோட சைன் போட்டு வச்சு தான் அனுப்பணும். இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ என்னெல்லாம் நான் வச்சு அனுப்பணும் சார்? இப்போது இந்த பேஜஸை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அனெக்ஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பேஜில் இருக்குது, அனெக்ஷர் 15X5ன்னு போட்டிருக்கா, இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இப்போ பாருங்கள், இட் இஸ் த கேண்டிடேட்ஸ் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி டு எக்ஸசைஸ் சூட்டபிள் செக்ஸ். என்னெல்லாம் அனுப்பணுங்கிறது ஃபில்டு இன் அப்ளிகேஷன் நீங்கள் முதல்ல வச்சுருக்கீங்களா அந்த கவருக்குள்ளே பார்த்துக்குங்க. செக் அண்ட் கன்ஃபார்ம் த என்ட்ரிஸ் இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் தட் தேர் இஸ் நோ டிஸ்கிரிப்பன்சி. நீங்கள் எழுதியிருக்கீங்கல்ல உங்கள் நேமு, உங்கள் அப்பா நேமு, கம்யூனிட்டி, இதிலலாம் எந்த ஒரு தவறும் நடக்கலை அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் என்ன வைக்கணும்? நீட் யூஜி 2024 ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட்டுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, அட்மிட் கார்டு தான் ஹால் டிக்கெட். நீட் யூஜி 2024 ஸ்கோர் கார்டு, இது வந்து ரீரிவைஸ்டு லேட்டஸ்ட்டாக வந்த ஸ்கோர் கார்டு, நல்லா விசிபிளாக இருக்க மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து வைங்க. 10th எக்ஸாம் மார்க் ஷீட் போத் சைடுன்னு கொடுத்துட்டாங்க, 2 சைடும் பேக் டு பேக் ஜெராக்ஸ் போட்டுருங்க. 12th எக்ஸாம் மார்க் ஷீட் போத் சைடு. லேட்டஸ்ட் பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 3 காப்பீஸ் வைக்கணும், 3 காப்பீஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, லேட்டஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நம்ம ஃபீ எக்ஸம்ஷன் கேட்குறவங்க, எஸ்சி ஸ்டூடெண்ட், எஸ்சிஏ ஸ்டூடெண்ட், எஸ்டி ஸ்டூடெண்ட், இவங்களோட வருட வருமானம் 2.5 lakh கம்மியாக இருந்ததுன்னா அவங்க இன்கம் சர்டிஃபிகேட் வைக்கணும், மற்றவங்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் யாருக்கு வேணும்? ஃபஸ்ட் கிராஜுவேட் ஃபீ எக்ஸம்ஷன் கேட்குறவங்களுக்கு வேணும், இல்லைன்னா விட்டுருங்க. இந்த ரெண்டும் தேவையுள்ளவங்க மட்டும்தான். போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கோட்டா. அனெக்ஷர் 11 பேஜ் நம்பர் ஒரு நிமிஷம் 53. அனெக்ஷர் 11
பேஜ் நம்பர் 53ல் இருக்குது. அனெக்ஷர் 11 பேஜ் நம்பர் 53ல் இருக்குது ப்ராஸ்பெக்டஸ். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து CO வரைக்கும் HM COட்டெல்லாம் சைன் வாங்கி அனுப்புங்க. போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் 6th to 12th ஃபார் ஸ்டடியிங் இன் தமிழ்நாடு ப்ரூஃப். தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்க அப்படிங்கிறதுக்கு வேறு ஸ்டேட்டில் படிச்சிருந்தாலும் கூட நீங்கள் 6th to 12th போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சு அனுப்பிடுங்க. எனி சர்டிஃபிகேட்ஸ் ஆஸ் அ ப்ரூஃப் ஃபார் கிளைமிங் ஸ்பெஷல் கேட்டகரி, ஸ்போர்ட்ஸ் மேனா, எக்ஸ் சர்வீஸ் மேனா, அந்த பே ஆஃப் பெங்கால் ஏதோ சொல்கிறாங்க, அந்த மாதிரி எதில் வரும் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக அந்த அதுக்குரிய சர்டிஃபிகேட்டை வச்சுருங்க. மிஸ்சலேனியஸில் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ, செல்ஃப் அட்டஸ்டட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அஃபிக்ஸ்ட் இன் அப்ளிகேஷனில் அதை ஒட்டியிருப்பீங்க. அதுக்கடுத்து செல்ஃப் அட்ரஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் போஸ்ட் கார்டு உள்ளே வச்சு அது அந்த அக்னாலஜ்மெண்ட் போஸ்ட் கார்டுங்கிறது உங்களுக்கு வந்து அந்த போஸ்ட் அங்கே போயிடுச்சுன்னு சொல்லி திருப்பி அதை பிச்சு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க. அதான் நீங்கள் போஸ்ட்மேன் கிட்ட கேட்டிங்கன்னா அது சொல்லுவாங்க. செல்ஃப் அட்ரஸ்ட் உங்களோட அட்ரஸ் 2ன்னு போட்டு நீங்கள் அதில் அக்னாலஜ்மெண்ட் போஸ்ட் கார்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி போஸ்ட்மேன் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க இதை சொல்லுவாங்க. திஸ் ஃபார்ம் ஷுட் பி டிட்டாச்ட். பேஜ் நம்பர் 64. இதை நீங்கள் தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் நான் வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் ஃபார்மோட வச்சு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திருப்பி நம்ம SBI கலெக்டில் எப்படி சார் இந்த 500 ரூபாய் எப்படி சார் பே பண்ணுறது? ஸ்பெஷல் கேட்டகரினா 500 ரூபாயும் பே பண்ணணும், 100 ரூபாயும் பே பண்ணணும். எப்படி சார்? 7.5% ஸ்பெஷல் கேட்டகரியில் வராது. 7.5க்கு 500 ரூபாய் பே பண்ணால் போதும். SC, SCA, ST கேண்டிடேட்னா 500 ரூபாய் பே பண்ண தேவையில்லை. OC, BC, BCM, MBC ஸ்டூடெண்ட், அப்புறம் OC, BC, BCM, MBCலேயே நமக்கு வந்து 7.5ல் வரவங்க இந்த 500 ரூபாய் பே பண்ணணும். எப்படி பே பண்ணுறது? இதுதான் வெப்சைட் onlinesbi.sbi. ஓகேங்களா? ஸ்டெப்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. onlinesbi.sbi வெப்சைட் போயிருங்க. SBI கலெக்ட்டுக்கு போங்க. செக் அண்ட் கிளிக் டு ப்ரொடியூஸ் ஸோ ப்ரொசீட். ஸோ SBI கலெக்டை கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள். செலக்ட் ஸ்டேட்டஸ் தமிழ்நாடு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் அஸ் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். தமிழ்நாடை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டிடியூஷனில் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதினு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீட் ரோல் நம்பர் என்ன, நேம் ஆஃப் த கேண்டிடேட் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஃபாதர்ஸ் நேம் என்ன, மொபைல் நம்பர் என்ன, டைரக்ட் டிஸ்ட்ரிக்ட் என்ன, ஸ்டேட் என்ன, அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 ரூபாய் அதிலே இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரினா 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பேமெண்ட் பே பண்ண சொல்லும். ப்ரொசீட் பண்ணி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு காப்பி சேவ் பண்ணி ரிசிப்ட் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் ரெஃபரன்ஸுக்கு. அதில் உங்களுக்கு பேமெண்ட் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த பேமெண்ட் ஐடியை SBI கலெக்ட் டிரான்சாக்ஷன் ஐடி நம்பரை இங்கே ஃபில் பண்ணி டேட் என்னைக்கு பே பண்ணீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பணும். இப்படி தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திருப்பி சொல்கிறேன். ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி இதுக்கு அனுப்பணும். ஆகஸ்ட் 27 கடைசி நாள் சாயந்தரம் 5:30க்குள்ளே அவங்களுக்கு போய் சேரணும். அப்ளிகேஷன் அனுப்பும்போது கவருக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு BSMS, BAMS, BUMS, BHMS டிகிரி கோர்சஸ் 2024-2025 செஷன் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்னு மேலே அந்த கவருக்கு மேலே கிளாத் கவர் வாங்கி அதுக்கு மேலே எழுதிருங்க. இங்கே 2 போட்டுக்குங்க, இங்கே ஃப்ரம் போட்டுக்குங்க, இந்த இடத்துல இதை எழுதிருங்க. ஓகேங்களா? சரி. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு சப்மிட் யுவர் ஆயுஷ் அப்ளிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணால் அதுக்கு தனியாக திருப்பி அப்ளிகேஷன் போடுங்க. ஆல் இண்டியா கோட்டானா அதுக்கு அப்ளிகேஷன் போடுங்க. 3 அப்ளிகேஷன் கூட நீங்கள் போடலாம். தட் இஸ் யுவர் விஷ். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ.